ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை தான் சேர்க்குறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கிண்ணம் கோதுமை ரவை எடுத்துக்கிறேன். இந்த கிண்ணத்தில் அளவு எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க. இதுக்கு ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச கடுகு நான் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. வறுத்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். எங்கிட்ட வந்து கருவேப்பிலை இல்லை, உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட வந்து நான் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டதுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி கூட ஒரு 1/2 துண்டு இஞ்சி கூட நீங்கள் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் உப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், சால்ட் உப்பு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை வந்து நான் 1 கிண்ணத்து அளவு எடுத்திருக்கேன். அந்த கிண்ணத்துலேயே வந்து 2 கிண்ணம் அளவு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்ததும் நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, பத்தாட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு லைட்டாக பத்தலை, நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நல்லா கொதிச்சிரும் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம வந்து கோதுமை ரவை வந்து அப்படியே கொட்டிடலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து தெறிக்க ஆரம்பிச்சிரும். இப்படி வந்து நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். பாருங்கள் இப்படி கொதிச்சு வரும். நீங்கள் மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா இன்னும் தண்ணி அதிகமாக வந்துடும். அதனால் தண்ணி நல்லா கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வத்திடுச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி சுத்தத்துக்குமே இல்லை. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி இருந்தால் அடி பிடிச்சிரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் விட்டுட்டோம்னா அந்த சூட்லேயே வந்து கோதுமை ரவை வந்து வெந்துடும். இப்போ வந்து நான் 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நான் அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் கழிச்ச அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை வந்து நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க, நல்லா வெந்து. கோதுமை ரவைக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஊறுகாய் பிடிக்குமோ அந்த ஊறுகாய் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கோதுமை ரவை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நைட் டயத்தில் வந்து எப்போவுமே தோசை இட்லின்னு சாப்பிடாம இந்த மாதிரி கோதுமை ரவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.